சார் என்னதான் 7 பரம்பரைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு காசு இருந்தாலும் பாஸ்போர்ட்ல நின்று தான் சாப்பிடணும். இன்ஃபேக்ட் நீங்க லிஃப்ட்ல சாப்பிட்டீங்கன்னா சோறு நல்லா இறங்கும். சார் நமக்கு ஜலதோஷம் பிடிச்சா ஆவி பிடிப்போம், ஆவிக்கு ஜலதோஷம் பிடிச்சா நம்மள பிடிக்குமா? நம்மள ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் சார். செல்போன்ல சிக்னல் கிடைக்கும், சிக்னல்ல செல்போன் கிடைக்குமா? கிடைக்கும். பொண்ணுகிட்ட சிக்னல் கிடைக்கும். அது நம்ம பாஸ்புக்ல எவ்வளவு இருக்கு அதை பார்த்துட்டா அதுவே சிக்னலுக்கு வரும். அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னா அது அண்ணா கூட இல்ல போட பேமேனியே அப்படின்னு சொல்லிட்டு சரி மேடம், லவ்ல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை இப்படி இப்படி விடும்போது நம்மள கொஞ்சம் அப்படி அப்படி விடுவாங்க. இப்படி இப்படி வந்தா அப்படி இப்படி வர வேண்டியது. சூப்பர் சார். கடவுள் எப்போ டென்ஷன் ஆவார் தெரியுமா சார்? கடவுள் எப்போ சார் டென்ஷன் ஆவாரு? ஒரு பொண்ணு கர்ப்பமாயி வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ கடவுளே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கடவுள் டென்ஷன் ஆவார். லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ் மேல் சார். ஏன் சார்? மேல் இல்ல ஃபீமேலும் இல்ல சார், கேக்குறேன். பெட்டர் லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ் பெட்டர். காரணம் ஏன்னா தெரிஞ்ச பிசாசை விட தெரியாத குட்டி சாத்தனை மேல் சார். பாருங்க, ஃபீல் பண்ணி கை தட்டாரு பார்த்தீங்களா? அனுபவம் குழந்தைகிட்ட நல்லா பேசுதுப்பா. அக்கா கொஞ்சம் எனக்கு சரளமா வந்துச்சு வாயில இருந்து, அதே கொட்டிச்சு. ரொம்ப நல்லா தமாஷா போகுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். அதாவது ஜுரம் வந்திருந்தா கூட ஜுரம் ஓடி போயிடும். ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு நிகழ்ச்சி இது. அது எப்படித்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செலக்ட் பண்ணாங்களோ. அதாவது எங்களை எல்லாம் அப்படியே உங்க ஏரியாவுக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டேன். அது எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஏரியா உள்ள வராதன்னு. நீ எங்களெல்லாம் உன் ஏரியா கூப்பிட்டு போயிட்டேன். கோல்டு யூரோப்பியன், கோல்டு யூரோப்பியன். நன்றி 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 நன்றி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பத்தி நம்ம சீஃப் கெஸ்ட் அண்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். So let's welcome them on stage please. மேம், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நீங்க நேரடியா பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சோ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நான் நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரியே நான் நினைக்கல. ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா. இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதனால என்ன சொல்றது அப்படின்றதுக்கு பதில் ஒரு பாட்டால நாம எல்லாருக்கும் இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு ஜோலி பேர்ட்ஸ். ஆஹா, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி பேர்ட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, ஜோலி பேர்ட்ஸ். பறந்தால் மேகங்கள், ஓடினால் கானங்கள், பாடுவோம் வாருங்கள், ஆடுவோம் வாருங்கள். ஜூ 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 ஜூ. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு லவ்லி லவ்லி லவ்லி. புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதற்கு, கண்ணீர் எதற்கு. இல்ல மேடம், உண்மையாகவே எங்க ஷோவோட கண்டென்ஸே நீங்க சொல்லிட்டீங்க. எதுக்கு கவலை, எதுக்கு கண்ணீர், எல்லாரும் ஜாலியா இருங்கன்னு சொன்னீங்கல்ல. இதைத்தான் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். நீங்க அழகா அந்த கண்டென்ஸை கரெக்டா பாடிட்டீங்க. உங்களோட எத்தனை 100 எத்தனை 1000 பாடல்கள் பாடினவர் நீங்க. எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. எங்க நிகழ்ச்சியை பார்த்து நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு பெரிய உற்சாக டானிக். Thank you very much.
ஸோ நீங்க எங்களோட இந்த நேரத்தை வந்து பகிர்ந்தது எங்களாலையும் மறக்க முடியாது, வியூயர்ஸாலையும் நிச்சயமா வந்து மறக்க முடியாது. அவ்வளவு இனிமையான தருணங்கள். இதற்கு எங்களுடைய சின்ன அன்பு பரிசா ரிபோக் நுங்கம்பாக்கம் வேளச்சேரி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். சன் டிவி சிறப்பான இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறாங்க. எல்லாருக்கும் மனசு எவ்வளவு கவலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எல்லாரும் அதை மறந்துடுறாங்க. அனைவரும் ரொம்ப சிறப்பா ரொம்ப அசத்தி நடத்தினாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சி, நான் வந்திருக்க நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பா அசத்தி இருக்காங்க. இந்த அசத்த போவது யார் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில நாங்க தான் அப்படின்னு மார்த்தட்டி நிற்கிற உங்கள் அனைவருக்கும் சன் டிவியின் சார்பாகவும் இந்த ஏற்பாடு செய்த இந்த டீம் ஒர்க் இந்த குழுவினர் சார்பாகவும் என் சார்பாகவும் சகோதரர்கள் பாஸ்கி அண்ட் மதன் சார்பாகவும் அருமை சகோதரி ஐஸ் எல்லார் சார்பாகவும் இந்த ஈஸ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் a lot. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அசத்து போவது யாரு? அசத்து போவது யாரு? ஸ்பான்சர்